இன்றைக்கும் நாம் பார்க்கிற செய்தியின் தலைப்பு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் இந்த நேரத்தில் ஆராதிக்க, கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அவருடைய மகா பெரிய இரக்கத்தினாலே, அவருடைய மேன்மை பாராட்டுதல் நிமித்தமே இந்த இடத்திலே, இந்த நாளிலே நாம் ஜீவனோடு பலனோடு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். எடுத்தவர் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய கர்த்தருக்குரிய காரியம் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும். அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய இரக்கம் உண்மையாகவே நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலனால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரால் உண்டான இரக்கம் தான் இன்றைக்கு பூமியிலே இத்தனை கோடி ஜனங்களை பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் அது கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கம், அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும். அப்ப கர்த்தருடைய இரக்கம் தான், தேவன் நம்மேல் வைத்த இரக்கம் தான். இதை குறித்து அநேக கொஞ்சம் தியானித்து இதை ஆராய்ச்சி செய்யும்போது, இரக்கம் என்கிற வார்த்தைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், தனக்கானவைகளை அல்ல, மற்றவர்களுக்கான தேவைகளை, மற்றவர்களுக்கான காரியங்களை நிறைவேற்றும்படியாய் தன்னையே ஒப்பு கொடுப்பதுதான் இரக்கம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. எனக்குரியதாக அல்ல, எனக்கேற்ற காரியமாய் அல்ல, மற்றவர்கள் மேல் உள்ள பலவிதமான குறைவுகள், பலவீனங்கள், அதை நிவர்த்தி செய்யும்படியாய் என்னை ஒப்பு கொடுப்பதுதான் இரக்கம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக தன்னை குறித்ததாக அல்ல, தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, இந்த பூமியில் உள்ள கோடி கோடி ஜனங்களை விடுதலை செய்யும்படியாய், பலனடையும்படியாய், பாதாளத்திற்கு செல்லுகிற ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வரும்படியாய் அவருடைய இரக்கத்தை இந்த பூமியின் ஜனங்கள் மீது இயேசு கொண்டு வந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, அவருடைய இரக்கம் தான் நம்மை இன்ற நாள் வரைக்கும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப கர்த்தருடைய இரக்கம் மாத்திரமே இந்த நாள் வரைக்கும் எங்களை நிற்க செய்கிறது, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது, எங்களை வாழ வைப்பது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மிடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, அவருக்கு பிரியம் உள்ளவர்களாய் இருக்கும் போது எப்படியாய் அந்த இரக்கம் நம்மீது அது வந்து சேருகிறது. வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உம்மை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தர் இந்த பூமியின் ஜனங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறது. கர்த்தர் பேசி சொன்னது யார்கிட்ட? கர்த்தர் மோசேயினிடத்திலே, தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறது, இந்த பூமியின் ஜனங்கள் அவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும். பாருங்க, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசம், அன்றைக்கு அடிமைத்தன வீடாகிய எகிப்து இன்றைக்கு பலவிதமான பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழுகிற ஜனங்களை கர்த்தர் உண்மையாகவே அன்றைக்கு அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கூட்டி சென்றார் என்றால், என்றைக்கும் அடிமையிலே, பாவத்திலே, சாபத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரம கானானாகிய இந்த பரலோகத்திற்கு நேராய் நம்ம நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மிடத்திலே அன்றைக்கு கட்டளையாகவே அவர் மோசேயினிடத்திலே சொன்ன காரியம்
என்ன வாசிப்போம்? 3வது வசனம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே அவரை என்று வேறு தேவனை நாம் நமஸ்கரிப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. வாசிங்க, இன்னும் தெளிவா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரே சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். கர்த்தர் அருவருக்கிற முதல் காரியம், கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத முதல் காரியம் அது என்னவென்றால், பாவம் கூட இரண்டாவது தான். அவர் அருவருக்கிற முதல் காரியம் விக்கிரக ஆராதனை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. கவனிங்க, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு இந்த பூமியின் கீழ் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் எதிர்க்கிற முதல் காரியம் விக்கிரக ஆராதனை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க, காரணம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஆவியுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படின்னா என்னங்க, இது ஒரு இடத்துல ஒரு விக்கிரகத்துல ஒரு காரியத்துல அவர் இல்ல, எங்கும் நிறைந்தவர், எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர். அவர் உண்மையாகவே அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா இடத்திலும் சகல நாட்களிலும் சகல காலங்களிலும் சகல பேர்களிடத்திலும் அவர் எல்லா இடத்திலும் வசிப்பவர், நிறைந்திருப்பவர், பெருகி இருப்பவர். அல்லேலூயா. அதுக்கு அந்த வார்த்தை இப்படியா ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, ஆம்னிபொட்டன்ட். அப்படின்னா சகல இடத்திலும் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர், எல்லா இடத்திலும் அவர் கூப்பிட்ட நேரத்திலே இறங்கி நமக்கு பதில் செய்கிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஏன் இந்த காரியத்தை சொல்றாரு? எனக்கு உண்மையாகவே உனக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், நீ அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்ற கர்த்தருடைய வார்த்தை எதற்காக சொல்லுகிறது? வாசிங்க, வாசிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிரு. கவனிச்சீங்களா? கவனிங்க, கர்த்தர் எரிச்சல் அடைகிற, ரொம்ப அவர் எரிச்சலா இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த விக்கிரக ஆராதனை. அது தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது. அவர் முதல் எரிச்சலே, அவர் பாருங்க, கர்த்தரே சொல்றார், எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரிச்சல் உண்டாக்குகிற முதல் காரியமே விக்கிரக ஆராதனை. ஆனா நல்லா கவனிங்க, தேவனிடத்துல அப்ப அந்த எரிச்சலை அவருக்கு மூட்டாதபடிக்கு தேவனிடத்திலே நாம் அன்பு செய்கிறவர்களாய் இருப்போமானால், வாசிங்க சிஸ்டர். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். தேவனை பகைக்கிறதுனா என்னங்க? தேவனை பகைக்கிறதுனா தேவனுக்கு எதிரிட்டு நேருக்கு நேரா அவரை பகைப்பது இதுவல்லங்க. தேவனுக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியம் விக்கிரக ஆராதனையா இருக்கிறதோ அது எல்லாமே தேவனை பகைக்கிறதா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவனுக்கு ஒப்பாய் நீங்கள் வைத்திருக்கிற எந்தெந்த காரியம், அது எந்தெந்த காரியம் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாய் இருக்கிறதோ அது எல்லாமே தேவனை எரிச்சலை உண்டாக்கும், அவரை கோபப்படுத்தும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் சொல்றார், இதை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் அவர்கள் தலைமுறைகளை விசாரிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் சொல்லி இருக்குது. அது என்ன? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பயந்து நடக்காத, கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு ஒப்பாயிருக்கிற வேறொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் வணங்குவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நம்மை விசாரிக்கிறவராய் காணப்படுவார். அப்ப தேவன் மிகுந்த இரக்கம் உள்ளவர்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கர்த்தர் உண்மையாகவே அவரை போல இரக்கம் உள்ள தேவன் வேறு யாருமே கிடையாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. கர்த்தரிடத்துல நாம் அன்பு கூர்ந்து, தேவனாகி கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்றால், வாசிங்க, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்துல தேவனை விட்டு விலகி தேவனுக்கு ஒப்பான காரியத்தை நீ வைத்திருக்கும் போது அவருக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுக்கான காரியங்களை, அவர் இருதயத்தின் நினைவுகளை நாம் அறிந்தவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் போது எத்தனை தலைமுறை நம்மளுக்கு இரக்கம் செய்யறார்களா சொல்லுங்களேன். சத்தம் ஒண்ணுமே இல்லைங்களே, சத்தமா சொல்லுங்க. 1000 அவ்வளவுதான், ஒன்னும் பெருசா இல்லைங்கன்ற மாதிரி சொல்லுங்க. நல்ல கரங்களை ஈட்டி சொல்லுங்க. 1000 தலைமுறை. 1000 தலைமுறை எவ்வளவு நாள் தெரியுமா? சொல்லுங்க. 1000 தலைமுறை எத்தனை வருஷங்க? ஒரு தலைமுறைக்கு எத்தனை வருஷம் இருக்கு? முன்பெல்லாம் இருந்தது ஒரு தலைமுறைக்கு 1000 வருஷம், 500 வருடங்கள், நோவாவின் நாட்களில், ஆதாமின் நாட்கள் அப்படி இருந்து. இப்ப அப்படி இல்லையே. ஒரு தலைமுறை அப்படின்னா அதிகபட்சம் 70, 80, அதிகபட்சம் 100 வைத்துக் கொள்ளுங்க. சரி, ஒரு தலைமுறை 100 வருடங்கள். இப்ப 10 தலைமுறைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு சொல்லுங்க? 10 தலைமுறைக்கு 1000 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப 100 தலைமுறைக்கு 10,000. 1000 தலைமுறை எத்தனை வருஷங்க? கணக்கிலே வராது. கால்குலேட் நீங்க கணக்கு போட்டா கூட உங்க கணக்குல வராது. அப்ப கவனிங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? அவருடைய இரக்கத்திற்கு எல்லையே கிடையாது, அளவே கிடையாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியம் அல்லாத விக்கிரகத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாய், அதை நமஸ்கரிக்கிறவர்களாய் இருப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதம், இரக்கம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வசிக்கிற நாள் வரைக்கும், அவர் ஊழியம் செய்கிற நாள் வரைக்கும் இந்த காரியத்தை அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவனுக்காக, தேவனுக்கு பிரியமான ஆராதனைகள் கர்த்தருக்கு பிரியம்தான், பலிகள் கர்த்தருக்கு முக்கியம்தான். ஆனால் அதை விட மேலான ஒரு காரியத்தை ஆராதனையில பிரதர் சொன்னார். கவனிங்க. 100 ஆடுகள்ல ஒரு ஆடை போல சிதறி போயிருந்தோம். அந்த ஒரு ஆடை தேடி வந்ததுதான், அந்த ஒரு ஆடை தேடி வந்து நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்தார்ல, அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. 100 ஆடுகள் இருக்குதே, இவ்வளவு நீதிமான்கள் இருக்கிறாங்களப்பா, ஒருத்தன் தான் நான் பாதியா மாறான், போய் தொலைது போ, அப்படியாய் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. அந்த ஒரு ஆடை தேடி மலைகளிலே, காடுகளிலே, முட்களிலே தேடி பிடித்து அதை தோள் மேல் சுமந்து கொண்ட வந்த தேவன் அவர் நம்மை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சுகமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு என்னங்க காரணம்? அந்த 100 ஆடுகள் மேல அவருக்கு, இந்த 100 ஆடுகள் மேல அன்பு இருக்கு. ஆனா அதை விட இந்த ஒரு ஆடு மேல அவருடைய இரக்கம் இறங்கி இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. அப்ப நல்லா கவனிங்க. தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலி முக்கியம் தாங்க, பலி முக்கியம்தான். பழைய ஏற்பாட்டின் நாட்களின் பிரகாரம் ஒருவன் பாவம் செய்தவனானால் அவன் பலி செலுத்த வேண்டும். தேவனுக்கேற்ற நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பலி செலுத்த வேண்டும். அப்பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பலி முக்கியமானது. தேவனுக்கேற்ற பலிகள் முக்கியமானது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, எல்லா பலிகளும் முக்கியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பலி முக்கியம்தான். ஆனால் இந்த பூமியிலே நான் பலிகளை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, பலியை காட்டிலும் மேன்மையானது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. அவர் இரக்கம், அவர் அந்த இரக்கத்தை விரும்பினதுனாலதான் என்ன நடந்தது தெரியுங்களா? கவனிங்க. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மேல், இந்த பூமியின் ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்ததுனாலதான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அந்த இரக்கம் அவரை இறக்கி விட்டது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இரக்கம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் ஜனங்கள் மேல் வைத்த இரக்கம் தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவரை இறக்கி வந்தது. அல்லேலூயா. அந்த அவர் நம்ம அந்த இரக்கம் நம்ம மேல இறங்கலன்னா பிசாசு நம்மளை இன்னும் கீழே இறக்கிட்டு இருப்பான். அந்த இரக்கம் இல்லைன்னா நம்மள என்ன பண்ணிருப்பான் பிசாசு? உன்னை இறக்குறேன் கீழே வா. எங்க? இதோட கீழே எங்க போறது சொல்லுங்களேன்? உள்ள போக வேண்டியதான் பாதாளத்துக்கு. எங்க? பிசாசு பார்த்திருப்பான். அவர் மேல இருந்து கீழே இறங்கலன்னா பிசாசு நம்மளே போய் கீழே பாதாளத்துல உள்ள இறக்கிட்டு இருப்பான். உள்ள இறங்குப்பா, நீ இறங்கு. அங்க இறக்கம் வரல, நீ உள்ள போ. அவர் இறங்குனதுனாலதான் இப்ப நம்ம கீழே இல்ல மேல போறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. அவர் நமக்காக வைத்திருக்கிற ஸ்தானங்களிலே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களிலே, அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமியில இறங்கின நோக்கமே ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் வைத்த இரக்கங்கள் நிமித்தமாகவே என்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மேல் வைத்த இரக்கம்தான் இந்த பூமியிலே வந்து ஒவ்வொரு மனிதனுக்காக பாவங்களை, ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த இரக்கம், தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கம். அல்லேலூயா. அதனாலதான் அதை வலியுறுத்துறாரு. பலியை அல்ல, பலி முக்கியம்தான், ஆனா பலியை விட மேன்மையானது இந்த பூமியின் ஜனங்கள் மேல் நான் வைக்கிற இரக்கம். அல்லேலூயா. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால், அப்ப அந்த காரியங்களை, அப்ப தேவன் நம்மேல் வைக்கிற இரக்கத்தை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய், அதை விசுவாசிக்கிறவர்களாய், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல செய்தி எடுக்கும் போது நான் நினைப்பேன், இந்த வாரம் கொஞ்சம் கடிந்து தேவனுடைய வார்த்தை நல்லா ஒரு ரெண்டு இது பண்ணி நல்லா புஷ் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்லா கடிந்து தேவனுடைய வார்த்தை சொல்லணும்னு ஒரு மணி நேரம் எல்லாம் செய்தியெல்லாம் எடுத்து முடிச்சிடும். நாளைக்கு ஒரு வழி பண்ண வேண்டியதான் சர்ச்சை. கடிந்து இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சத்தத்தை போட்டு எல்லாம் பண்ணிக்கினி ஒரு கடிந்து எல்லாம் பண்ணணும் பண்ணிடுவேன். ஆனா நல்லா கவனிங்க, நடந்த விஷயம் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன். அடுத்த 2 மணி நேரத்துல கர்த்தர் செய்தியை மாத்தி விட்டுருவார். அப்பதான் ஜனங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா நிம்மதியா இருக்கு. லேட்டா வரவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்பா பரவாயில்ல, தேவன் எங்க மேல இரக்கமா இருக்கிறார். உண்மை, லேட்டா வரவங்களை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கோபம் தான் வருது. ஆனால் தேவனுடைய இரக்கம் தான் மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. பிரதர் ஏன் ஒரு கோபம் பேசுறது? எங்கப்பா இது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இந்த ஜனங்க, லேட்டாவே வராங்களே. 6:30 மணிக்கு சர்ச்சு அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? 6:30 மணிக்கு சர்ச்சுங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? 6:30 சொன்னா ஒரு ஜனங்களும் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்களே. கவனிங்க, நம்ம மனிதர்களுடைய பார்வையில் அப்படிதான் இருக்கும். மனுஷன் தான் திரும்பியும் கோபம் வரும். என்னப்பா அது சொல்றதை கேட்கவே மாட்டாங்களே. ஆனா அவர் எப்படி பாக்குறாரு தெரியுமா? பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். அப்பா நீங்களே சர்ச்சிலே சொல்லிட்டாங்க, அடுத்த வாரத்துல இருந்து 7 இல்லை 7:15 போறோம். யாரையாவது வந்து பாருங்க, சோத்திரம். கவனிங்க, இப்ப தேவனுடைய இரக்கத்தை உண்மையாகவே நம்ம நினைக்கிற அநேக நேரங்கள்ல நம்ம ஊழியர்களாகி நம்முடைய சபையில இருக்கிறவங்க அநேக நேரம் சபை விசுவாசிகள் மேல கூட இந்த எதையாவது நம்ம செய்து இந்த வாரம் கொஞ்சம் நல்லா கடுமையா பேசணும் அப்படின்னு கூட நினைச்சது உண்டு. அநேக செய்திகளை அப்படி ப்ரிப்பேர்லாம் பண்ணிடுவோம். ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா சொல்வார், இல்ல இந்த ஜனங்களை நான் கோபப்படுத்தும்படியாய், அவர்களை மட்டுப்படுத்தும்படியாய், அவர்களை கடிந்து கொள்ளும்படியாய் இல்ல, இன்றைக்கும் அவர்களை நான் நேசித்து அவர்கள் மேல் இரக்கம் உள்ளவராய் இருப்பேன் என்பதை உணர்த்தினதுனால எல்லா கர்த்தர் செய்தியை மாற்றிடுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். இது உண்மை, நிறைய தடவை இது மாதிரி நடந்திருக்கு. அப்ப அதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்றோம். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம் ஒவ்வொரு மேலும், ஏன்னா கவனிங்க, அந்த ஒரு பாடல் பாடின இல்ல, எத்தனை தடவை நீங்க விழுந்தாலும் மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துறது எது தெரியுமா? அவருடைய பெரிதான மகத்துவமான இரக்கம் தான். மறுபடியும் நீங்கள் விழுந்த போதும் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே தூக்கி வைத்தது அவருடைய பெரிதான இரக்கம். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அவருடைய பெரிதான இரக்கம், மகத்துவமான இரக்கம், மேன்மையான இரக்கம், வல்லமையுள்ள இரக்கம், அந்த இரக்கம் தான் இந்த நாள் வரைக்கும் நம்மை ஓட வைக்கிறது, நம்மை வாழ வைக்கிறது, கிருபையிலே நம்மை நடத்துகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 15. அவர் மோசேயை நோக்கி,
எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். கவனிங்க, இந்த காரியம் பாருங்க. நம்ம அநேகரை குறித்து நம்ம குற்றப்படுத்துகிறோம். அநேக நேரங்கள்ல இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, இதெல்லாம் மாறவே மாறாது, இதெல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம மனுஷர்களுடைய பார்வையில அநேக நேரங்கள் அப்படி நினைக்கிறோம். என்ன பண்றோம்? அநேக நேரங்கள்ல சில பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அட இதெல்லாம் எத்தனை தடவை தான் இவங்களை கூப்பிடுறது? சில பேர் நம்ம சொல்றோம் வாங்க சபைக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம நீங்க கூட கூப்பிட்டு இருப்பீங்க நிறைய பேர், வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர் அப்படின்னு. வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாரும், போலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம், இதுங்கெல்லாம் திருந்தாது, அவ்வளவுதான் போ, இதுங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அநேகர் குறித்து நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா கர்த்தர் அவங்க மேல எப்படி இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் சொல்றார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அல்லேலூயா. நம்மளால இந்த மனிதன் இந்த உலகத்துல மனுஷங்களால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ரிஜெக்ட் ஆகுது, இதெல்லாம் வேஸ்ட்பா, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் தேராது. மனிதர்களால் ரிஜெக்ட் பண்ண புறக்கணிக்கப்பட்டவர்கள் பாருங்க. கர்த்தருடைய இரக்கம் அவர்கள் மேல இறங்குச்சுன்னு வைங்களேன், அவங்க தான் கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்து சத்தமாராமே என்று சொல்லும். மனிதர்களுடைய பார்வையிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், தூக்கி எறியப்பட்டவர்கள், எவ்வளவுதான் இது உபயோகமே இல்லை, உபயோகமே இல்லை, தள்ளப்பட்டது, நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எவன் மேல் இரக்கமாயிருக்கிற சித்தமாயிருப்பேனோ, நம்முடைய காரியம் அல்ல, பரலோகம் இரக்கம், பரலோகத்தின் இரக்கம், அவருடைய தேவ சித்தம். எந்த மனுஷன் மேல் இரக்கத்தை அவர் நினைக்கிறாரோ அந்த இரக்கம் இறங்கினாலே கர்த்தருடைய இரக்கம் இறங்கி அவருடைய அன்பு அவனுடைய எல்லா காரியங்களையும் மாற்றும், பலப்படுத்தும், பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அநேக சாட்சிகள் உண்டு. நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறோம். இவங்கெல்லாம் என்னப்பா, இவங்கெல்லாம் மாறினது பெரிய விஷயம். எப்படி மாறினாங்க அவங்களாம்? தேவனுடைய பலத்த இரக்கம், அவருடைய பெரிதான இரக்கம் தான் அந்த ஜனங்களை மாற்றி இருக்கிறது, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. சபையில ரட்சித்து தேவனுக்குள்ள அவங்க நிலைத்திருக்கிறாங்க. என்னங்க காரியம்? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய பலத்தை கொண்டு நம்முடைய காரியங்களை கொண்டு நம்முடைய தேவனால் நாம் பெற்ற ரட்சிப்பு, பலன், அபிஷேகம், வல்லமை, இதை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறார் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கவனிங்க, அது இல்ல, தேவனுடைய இரக்கம் தான். அதை குறித்து அந்த வார்த்தை பாருங்க, வாசிங்க சிஸ்டர், அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் விரும்புகிறவன், நம்ம என்ன விரும்புறோம்? அவங்க ரட்சிக்கப்படணும், மாறணும். நீ விரும்புறது இல்ல, உன்னுடைய இரக்கம் இல்ல, உன்னுடைய பிரயாசம் இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவன். கர்த்தருக்காக ஓடுறோம் பாத்தீங்களா? கர்த்தருக்காக ஓடி நீங்க பிரயாசப்பட்டு, நம்ம பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம பிரயாசப்படுகிறதுனால அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விரும்புகிறவனால அல்ல. இவங்களா ரட்சிக்கப்படணும், இவங்களா ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்ம விரும்புகிற நம்மால் அல்ல, ஓடுகிற நம்மால் அல்ல. வார்த்தை சொல்லு பாருங்க, இறங்குகிற தேவனாலேயாம். அவர் இறங்குறார் பாத்தீங்களா? அவரால் தான் எல்லாமே காரியம் கைகூடி வருகிறது. அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். சத்தமாராமேன்னு சொல்லுமே. அவர் நம்மீது, அவர் இந்த பூமியின் ஜனங்கள் மீது இறங்கினதுனாலதான் இன்றைக்கும் அவருடைய இரக்கம், அவருடைய உருக்கம், அவருடைய மனதுருக்கம் இன்றைக்கும் ஜனங்களிடத்திலே அது பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட அநேக நேரத்துக்கு இந்த சுவிசேஷம் எல்லாம் சொல்றோமே, நாங்களும் கத்துன்னு கத்துறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார், வாருங்கள் அப்படின்னா எல்லாரும் முறைச்சி பார்த்துன்னு எல்லாம் கடைக்கு போறது, எல்லாம் பைய தூக்கின்னு போயினே தான் இருக்கிறாங்க. சொல்றது நின்று கேட்க கூட மாட்டாங்க. சில பேர் நின்று பாக்குறாங்க, என்ன அது இது இந்த வித்த காட்டுற மாதிரி எட்டி பார்ப்பாங்க. சிலர் மேல மாடியில இருந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்துட்டு, ஓ இந்த குரூப்பா, உள்ள போலாம் வாங்க போய் டிவியை பார்ப்போம் அப்படி உள்ள போயிட்டு மேல இருந்தே அவங்க பேசுறாங்க. இன்னொரு குரூப் இவங்கள ஒருத்தர், சரி உள்ள போலாம். பேசுறத கேட்க கூட, கிட்ட வந்து ஜபதம் பேசுறத கேட்க கூட மாட்டாங்களே. சிலர் என்ன பண்றாங்க, பாத்துக்கினே போறாங்க. அவங்க பார்த்து எதுவும் வேலை இல்லாத குரூப் எதுவும் நின்று பேசுதுங்க போல. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என்னப்பா இது, ஒருத்தர் கூட நான் கவனிக்க கூட மாட்டாங்களே, சிலர் பேசுறது கூட கவனிக்க மாட்டாங்களே, அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். ஆனா நல்லா கவனிக்க. ஆனா நம்ம இவ்வளவு பேர் இந்த சபையிலிருந்து இவ்வளவு பேரை கூட்டு போய் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அது என்ன காரணம் தெரியுமா? அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையோ, அவங்க அந்த கீழே இறங்கி வராங்களோ, ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, அந்த ஏரியா ஜனங்களை கர்த்தர் அவர்கள் மீது
தேவனுடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறார். அல்லேலூயா. அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, அவங்க வராங்களோ வரலையோ, ஜெபம் பண்றாங்களோ பண்ணலையோ, ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அந்த இடத்துல இருக்குது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல மாட்டேமே. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் இருக்கிறதுனால தான். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றதே அன்னைக்கு காது கொடுத்து நிறைய பேர் கேட்கல. நம்ம சொல்றது விடுங்க, நம்மளாம் ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்து பேசுறதே கேட்கலங்க. ஆனாலும் பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த ஜனங்கள் மேல் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இருப்பதை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி. அல்லேலூயா. யாருமே இல்ல, சொல்றதுக்கும் ஆள் இல்ல, கேட்கறதுக்கும் ஆள் இல்ல. சொன்னாலும் அதை கேட்டு மனம் திரும்ப மனம் இல்ல. ஆனா இயேசு பாருங்க, அவங்க மேல கோபப்படல. என்ன ஜனங்க இவ்வளவு வந்து சொல்றேன், பரலோகத்திலிருந்து இறங்கி இவ்வளவு பிரயாசப்படுற இந்த ஜனங்களுக்காக ஒண்ணுமே கவனிக்கல, ஒண்ணுமே மனம் திரும்பவே இல்லையே அப்படின்னு அவங்க மேல கோபப்படல. அவர்கள் மேல் மனதுருகி. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இது நம்ம செயல்பாட்டுல கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இயேசுவின் இருதயம் நமக்குள்ள வந்தா இதை நாம் செய்வோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இது நம்ம செயல்பாட்டுல வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்மளுக்கு செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இயேசுவின் அந்த மனதுருக்கம் நமக்குள்ள வந்தா போற வர ஜனங்கள் எல்லார் மேலும் மனம் திரும்பாத, வார்த்தையை கேட்காத ஜனங்கள் மீதும் நமக்கு இரக்கம் வரும், மனதுருக்கம் வரும். அந்த இயேசுவின் மனதுருக்கம் நமக்குள்ளே செயல்பட்டா இது எல்லாமே நடக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்ப இவ்வளவு இரக்கம், இவ்வளவு மனதுருக்கத்தை நம்மீது செலுத்தியிருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் இரக்கம் உள்ளவங்களா இருக்கிறீங்க? அந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்ப கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இவ்வளவு நேரம் கர்த்தர் நம் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம் மீது மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்பதை காரியங்கள் சொன்னது, வசனம் சொன்னது. இப்ப கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்திலே இதை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்கள் இருக்கிற காலத்திலே மற்றவர்களிடத்திலே நீங்கள் இரக்கம் காண்பித்தாதான் இயேசு வரும்போது அவரிடத்திலே உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அது யார் வேணா இருக்கட்டும்ங்க, அது எந்த ஜனங்கள் வேணா இருக்கட்டும். இயேசுவை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தேவனை தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், சபைக்கு போறவங்க, போகாதவங்க, யார் வேணா இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் இயேசு இரக்கமுள்ளவராய் இருந்தார். அப்ப நல்லா கவனிங்க, நாம் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி நடக்கிறவர்களாய் தேவனுடைய காரியங்களை பின்தொடர்ந்து நடக்கிறோம் என்றால், அந்த இயேசுக்குள் இருந்த அந்த இரக்கம் நமக்குள்ளே வந்தாதான் அவர் வரும்போது நமக்கு இரக்கம் கிடைக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே இரக்கம் இருந்தாதான் எனக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உண்மை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார். இந்த பூமியிலே நீ மற்றவர்களிடத்தில் இரக்கம் காண்பிக்கவில்லை என்றால் இயேசு வரும்போது நமக்கும் இரக்கம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இரக்கம் உள்ளவர்களாய் தேவனிடத்திலே நாம் பலப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. வாசம் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் வாசிப்போம். (146) 7 வாசிப்போம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். என்ன பண்றாங்களா? கவனிங்க, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. என்ன பண்றாரு? அது என்னங்க? யாருங்க அது ஒடுக்கப்பட்டவங்க? இந்த பூமியின் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் இந்த காரியத்துக்கு நாங்க ஒரு நார்மலான வாழ்க்கையை கூட வாழ முடியாதவர்கள். அவர்கள் தான் ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனா கவனிங்க, பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு காலையில் சொல்லுகிறார், அவருடைய இரக்கம் அந்த ஜனங்கள் மீது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். எத்தனை பேர் கொடுத்திருக்கிறீங்க?
இதுதான் இரக்கம், இதுதான் தேவன் விரும்புகிறது. பலி முக்கியம்தான், அதை விட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார், அதை விட இரக்கம் அதை விட முக்கியம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த அண்ணன் அவர்கள் அந்த 2வது வாரம் இந்த 200 பேரானா 300 பேரா, சரி இல்ல, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அவர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன் கொடுக்கணும்? அவர் ஏன் கொடுக்கணும்? எதுக்காக அவர் கொடுக்கணும்? அவர் மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லி ஏன் கொடுக்கணும்? அவரு இரக்கம் இருக்கிறதுனால தான் பரலோக ராஜ்யம் இயேசு வரும்போது அவருக்கு இரக்கம் கிடைக்கும். கவனிங்க. ஏன் அந்த ஏழைங்களுக்கு போய் எதுக்காக தேவையில்லாம அவங்களுக்கு டீயை கொடுத்துக்கிட்டு அந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்டு எதுக்காக அவங்களுக்கு உட்காரணும்? ஏன் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், அவங்களுக்கு வேலை இல்லை, போய் அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், ஊழியத்தை கவனிக்கட்டும், மற்ற வேலைகளை செய்யட்டும். எதுக்காக அது செய்யணும்? நீங்க இரக்கம் மற்றவர்களுக்கு காண்பித்தீர்கள், ஆனால் பரலோகத்திலிருந்து நிச்சயமாகவே உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? இயேசு 3 நாள் மலை பிரசங்கம் பண்றார். மலை பிரசங்கம் பண்ணிட்டு மலை பிரசங்கம் பண்ணவன எல்லாரும் 3 நாள் அப்ப என்ன பண்ணல? 3 நாள் இரவும் பகலும் பிரசங்கம் பண்றார் இயேசு பண்ணி முடிச்ச உடனே 3 நாள் அப்ப என்ன பண்ணல? கிட்டத்தட்ட யாரும் சாப்பிடல. அந்த 5 அப்பம் 2 மீன் தான் அங்க இருக்குது. கவனிங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்ணல? அந்த எடுத்துட்டு இருந்த அந்த அப்பத்தையும் மீனையும் அவன் சாப்பிடல. அப்ப 3 நாள் இயேசு பிரசங்கிக்கிறார். 3 நாள் கழித்து எல்லாரும் பிரசங்களை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, என் ஆத்துமாக்கள் இதெல்லாம் முடிஞ்சிச்சு, பிரேயர் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். முடிஞ்சு உங்கள் ஆவிக்குரிய ஆத்துமாக்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்து விட்டேன், போய் எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்னு இயேசு சொன்னாரா? கவனிங்க. என்ன சொன்னாங்க? கவனிங்க. அவர்கள் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறதை இயேசு அறிந்து அந்த இடத்துல இவர்கள் பசியா இருக்கிறார்கள், போகும் பொழுது சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. இயேசுவே இதை சொல்றாருங்க. இயேசு நினைச்சிருந்தா அவங்களுக்கு பசியே இல்லாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பசியை உண்டாகி அதுக்கப்புறம் செய்திருக்கலாம்ல? இல்ல. அவனுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்துட்டம்பா, உனக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்தாச்சு போ அப்படின்னு சொல்லலங்க. அப்போது என்ன தேவையோ இந்த பூமியின் காரியங்களாகிய அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து திருப்தியாகி பூர்த்தியாகி 12 கூடைகளை மீதி எடுத்தார்கள் என்றால் இயேசுவே பாருங்க, மற்றவர்களுக்கு பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இது கேட்பதற்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். இதெல்லாம் செய்தாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் தெளிவா சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. நீங்க செய்யற அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ அது எது வேணா இருக்கட்டுங்க, நீங்க ஏழைக்கு இறங்குகிறீங்களா, பரலோக ராஜ்யத்தின் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க. கடன் கொடுத்தது அவர் கொடுக்காம இருப்பாரா? கடன் அப்படியே விட்டுருவாரா? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. கடன் கொடுத்ததை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் நீதியுள்ள தேவன், அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் கொடுத்ததை நான் விசுவாசிக்கிறேன் 1000 மடங்காய் திருப்பி தருவார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்த பூமியிலே இந்த இரக்கம் ஒரு மனிதன் மேல் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த நல்ல சமாரியன் ஓமையை கூட இயேசு ஏன் சொல்றாரு தெரியுங்களா? 2 பேரும் கடந்து போகிறார்கள், ஆனால் 3ஆவதாய் வருகிற அந்த நல்ல சமாரியன் தான் அவன் தன்னுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு வந்து அவன் காயத்திற்கு எண்ணெயும் எல்லாவற்றையும் ஆகாரத்தையும் கொடுத்து அவனை பராமரிக்கிறார் என்றால் இயேசு ஏன் இந்த ஓமையை சொல்லணும்? அருமையான தேவ ஜனங்களே, இந்த பூமியிலே நாம் தேவனுக்குரிய காரியங்களை பலியை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இரக்கத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தர் சொல்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? சத்தமா ஆமென் சொல்லுமே. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இயேசு தெளிவா சொல்லிட்டார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்ம இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், தேவன் நம்ம சபைக்குள்ள கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காரு. எங்கேயோ இருந்தோம், பாவத்துல பலவிதமான சாபங்களிலும் எங்கேயோ இருந்தோம். கர்த்தரை இன்னைக்கு உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகிய இரக்கம் தான் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது என்றால் தேவனுடைய இரக்கம். ஒருவேளை அந்த இரக்கம் என்னிடத்திலே வரவில்லை என்றால் இன்றைக்கு நான் பாவத்திலே சாபத்திலே அக்கிரமத்திலே இருக்கிறேனோ இல்லை மரித்தும் போயிருப்பேன். இன்றைக்கு அவருடைய கிருபை நம் மேல இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலனோடு கிருபையோடு அவருடைய இரக்கத்தினால் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் யாருங்க? பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே, ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், பிதாவாகிய கிருபையினுடைய ஐஸ்வர்யம், பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இவருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பு எப்படிங்க கிடைச்சது நம்மளுக்கு? அது எவ்வளவு நம்ம காசு கொடுத்தோம், விலை கொடுத்து, எவ்வளவு விலை கொடுத்த? நம்ம கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உண்டான இரக்கம், அந்த கிருபை தான் நம்மை மீட்டு நம்மை பலவானாய் மாற்றி இருக்கிறது, நம்மை கிருபைக்குள்ளே நடத்தி இருக்கிறது. அந்த மீட்பு நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. அவருடைய இரக்கம் மாத்திரமே நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்களே 2வது அதிகாரம் 1லிருந்தே வாசிங்களே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தோம். எப்படி ஆயிட்டுமா சொல்லுங்களேன்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அந்த இரக்கம், அவருடைய இரக்கம் தான் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தது, மேல தூக்கினது. அல்லேலூயா. நம்மை உயிர்ப்பித்தது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகையை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுக்களாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மாம்சமும் மனசும் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் கர்த்தர், என்னை போல உனக்கு தேவனுக்கு இணையா ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீ வணங்க வேண்டாம். இதுதான் என்ன பண்றது? மனுஷனா உண்டாக்குறது. நம்முடைய மாம்சம் நம்முடைய இச்சைகளின்படி, நம்முடைய காரியத்தின்படி, நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ அதை போல உண்டாக்குகிறது. அது இப்ப என்ன நடக்குதுங்க? தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மை தேடி வரும்போது அவருடைய கோபாக்கினியின் பிள்ளை, அவருடைய கோபம் நம்ம மேல இருந்தது. கவனிங்க தயவு செய்து. தேவன் நம்மை தேடி வரும்போது அவருடைய கோபாக்கினை நம்மேல் இருந்தது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவருங்க? வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கரங்களை ஊத்தி சொல்லுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்னும் சத்தமா சொல்லுங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தான் நம்மை தேடி வந்தது, நம்மை பலப்படுத்தினது, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினது, வாழ வைத்தது, இன்றைக்கும் நம்மை நீதிமானாய் நிறுத்தி வைத்திருப்பது அந்த தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தான் நம்மை நீதிமானாய் நடத்தி பரலோக ராஜ்யத்திற்கும் கொண்டு போக பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், இந்த வசனம் வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். கிருபையினாலே இயேசுவை எப்படி தேவன் உயிர்ப்பித்தாரோ அதே போல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை இயேசுவோடு கூட நம்மை பிதாவாகி தேவன் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. நம்மை அவருடைய இரக்கம் நம்ம மேல வந்தது மாத்திரம் இல்ல, நம்மை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து உயிர்ப்பித்தது மாத்திரம் அல்ல, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது பாருங்க. கிறிஸ்துவோடு கூட
அவருக்கு சமமாய் நம்மை உட்கார வைக்க போறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசி கரங்களை உயர்த்தி காண்பீங்களே? ஆமேன்னு சொல்லுவோமே. கிறிஸ்துவோடு கூடங்க அவர் உட்கார்ந்து இருக்கிற அதே லைன்ல கர்த்தர் நம்மளையும் உட்கார வைக்க போறாராம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தில் இயேசுவோடு கூட உட்கார்ந்துருக்க போறோம். அல்லேலூயா. என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு சந்தோஷம். அவரோடு கூட, இயேசுவோடு கூட. இனி இயேசு யாரும் பார்க்க முடியலையே. நான் இயேசுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போயிட்டார், பார்க்க முடியல. இன்றைக்கு ஆவியாதான் இருக்கிறார், பார்க்க முடியல. கவலைப்படாதீங்க. பரலோக ராஜ்யத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிற அது ஒரு பக்கத்திலேயே நம்ம உட்கார்ந்துருக்க போறோம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இதுக்கு என்ன காரணங்க? நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பலன், நம்மேல் தேவன் நாம் வைத்த அன்பு இல்லைங்க, அவர் நம்மேல் வைத்த இரக்கம் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அநேகரை பிசாசு பலவந்தப்படுத்தி அநேகரை பாதாளத்திற்கு நேராய், நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் இயேசுவின் உள்ளம் இந்த பூமியின் ஜனங்கள் மேல் இரக்கம் உள்ளவராய், இரக்கத்தை என்றைக்கும் அவர் பரலோகத்திலிருந்து இரக்கத்தை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். காரணம், இந்த ஜனங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக என் ஜீவனை தந்திருக்கிறேன். அவருடைய இரத்தத்தின் இரக்கம், மகா ஐஸ்வரியத்தின் இரக்கம் என்றைக்கும் பூமியின் ஜனங்களிடத்திலே அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இதை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கும் நாம் மற்றவர்களை கை நீட்டுகிறவர்களாய் அல்ல, தேவனிடத்திலே இரக்கம் பெறுகிறவர்களாய். ஆமென் சொல்ல மாட்டோமே. தேவனிடத்திலே இரக்கம் பெறுகிறவர்களாய். காரணம், நம்ம மற்றவங்க மேல இரக்கம் காண்பித்தாதான் இயேசு வரும்போது அந்த இரக்கத்தை கர்த்தர் நம்ம மேல காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நிச்சயமாகவே பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அவருடைய இரக்கம் நம்மேல் காண்பிக்கப்படும்படியாய் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம், தேவனுடைய இரக்கத்திலே நிலைத்திருப்போம். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கத்தில் எழுந்து நிற்போம். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம்.